ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெஹோபோத் எழுப்புதல் நற்செய்தி நேரத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரைக்கும் நான் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றாக இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்களும் கர்த்தரோடு இருங்கள். ஆம், என் இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்யும்போது அல்லது பிரயாணப்படும் போது அல்லது உங்களோடு கூட நீங்கள் வைத்து கொள்ளும்போது சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம், நீங்கள் தேடுகிற நிம்மதியை அவர் என் தேவன் ஒவ்வொரு நாளும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைய நாளிலும் ஒரு வேத வசனத்தை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வேத புத்தகத்திலே பார்க்கும்போது 50ஆம் சங்கீதம் 15ஆம் வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி வேத வசனத்திலே கூறப்பட்டு இருக்கிறது. ஆம், அவர் ஆபத்து காலத்திலே கூப்பிடுகிறவர்களை அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுதும் நீங்களும் ஏதோ ஒரு ஆபத்தின் மத்தியில் இருக்கிறீர்களா அல்லது கஷ்டத்தின் மத்தியிலே உயிர் பிழைப்போமா இல்லையா என்று சொல்லி உயிருக்கு உத்தரவாதமற்ற ஒரு நிலைமையிலே உங்களுடைய குடும்பத்தார் அல்லது நீங்கள் கூட இந்த தெய்வ வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறேன், என் தேவன் அல்லது இயேசு கிறிஸ்து விடுவிப்பாரா என்று சொல்லி பலவிதமான கேள்விகளோடு இருக்கிறீர்களாம். பணப்பற்றாக்குறையோடு பொருளாதாரத்திலே ஒரு நெருக்கடியோடு இருக்கிறீர்களா? எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய ஆபத்து காலத்தை என் தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். அவர் அறியாதவர் எதுவுமே கிடையவே கிடையாது. ஆம், எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராய் தான் இருக்கிறார். ஆம், என் இயேசு கிறிஸ்து. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் இருக்கிற இந்த ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே, மிகவும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே, கடினமான இந்த பாதையிலே நான் எப்படி மீண்டு வருவது என்று சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா? வேத வசனத்திலே நல்ல ஒரு வார்த்தை உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கு அன்பான தேவச்சனமே, யாரையும் நீங்கள் கூப்பிட தேவையில்லை அல்லது யாரையும் நம்பி நீங்கள் செல்லாதபடி தேவனை மாத்திரம் நம்பி தேவன் மீது மாத்திரம் உங்களுடைய நம்பிக்கையை வைத்து அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்களேன். அவர் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விடுவித்த பிறகு அவரை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். ஆம், நான் எப்படி கூப்பிடுவது? நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் கட்டப்பட்டவனாய் இருக்கிறேனே, கட்டப்பட்டவளாய் இருக்கிறேனே, என்ன செய்வதென்றே தெரியவில்லையே, ஒரு குழப்பமாய் இருக்கிறது என்னுடைய மனது, தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியாதபடி காணப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்களா? என் இயேசு கிறிஸ்துவை, என் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், அவர் உங்களை விடுவிக்கிறார். ஆம், வேத புத்தகத்திலே கூட பார்க்கும்போது ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவர்களுக்கும் ஆபத்து வரதான் செய்தது. அவர்கள் செய்த காரியத்தை இப்பொழுதும் நான் உங்களுக்கு சற்று ஒரு சில காரியங்களை நான் கற்பித்து கொடுக்க ஆசையாய் இருக்கிறேன். இதை நீங்கள் கவனமாய் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களையும் அவர் விடுவிக்க வல்லமை உள்ளவர். தானியேல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே இருக்கிற 17-18ஆம் வேத வசனத்தை நாம் வாசிக்கலாமா? பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, தானியேல் செய்த காரியம் என்னவென்றால், இப்பொழுதும் நாம் வாசித்த பகுதியிலே கூறப்பட்டிருக்கிறது, தானும் தன்னுடைய தோழரும் சேர்ந்து மறைப்பொருளை வெளிப்படுத்தக்கூடிய தேவனை நோக்கி
இரக்கம் கேட்டு வேண்டி ஜெபித்தார்களாம். எனக்கன்பான தேவச்சனமே, இந்த தானியேலும் அவருடைய தோழரும் இவர்கள் எல்லாரும் ஞானிகள் என்று சொல்லி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஞானிகளாகிய இவர்களுக்கு இப்பொழுது அவர்களுடைய உயிருக்கு அல்லது அவர்களுடைய ஜீவனே இனிமேல் வாழ முடியுமா முடியாதா என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இவர்கள் வசிப்பதோ பார்க்கும்போது ஒரு அரண்மனை தான். அன்றைய நாட்களில் பாபிலோன் தேசத்தில் இருந்த நேபுகாத் நேச்சார் என்ற ஒரு ராஜாவின் கீழாக தான் ஞானியாகிய இந்த தானியேல், அவரோடு கூட பல நண்பர்கள், இன்னும் அநேக ஞானிகள் எல்லாரும் இருந்தார்கள். அந்த நேபுகாத் நேச்சாருக்கு பார்க்கும்போது அவர் ஒரு நாள் இரவிலே ஒரு சொப்பனத்தை அவர் கண்டிருக்கிறார். அந்த சொப்பனத்தை கண்டதின் நிமித்தமாக அவருடைய இருதயத்திலே சற்று கலக்கம் ஏற்பட்டு இருக்கிறது. ஆகையினாலே அவர் என்ன செய்தார் என்றால், அடுத்த நாள் தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அனைத்து ஞானிகள் எல்லாரையும் வரவழைத்திருக்கிறார். வரவழைத்து அவர் என்ன சொன்னார், நான் ஒரு சொப்பனத்தை கண்டிருக்கிறேன், அது அர்த்தத்தை நீங்கள் கூற வேண்டும் என்று சொல்லி, அர்த்தத்தை மாத்திரம் அல்லாதபடி நான் கண்ட சொப்பனத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு இக்கட்டான ஒரு கேள்வியை, இக்கட்டான ஒரு சூழ்நிலையை ராஜா இப்பொழுது பிறப்பித்திருக்கிறார். அப்படிப்பட்ட சொப்பனத்தையும் சொல்லாவிட்டால் அல்லது அர்த்தத்தையும் நீங்கள் சொல்லாவிட்டால் உங்களுடைய உயிர் எடுக்கப்பட்டுவிடும் என்று சொல்லி, தலை துண்டிக்கப்பட்டுவிடும் என்று சொல்லி, உங்களுடைய வீடுகள் எல்லாம் அக்னியினாலே இரையாக்கப்படும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை ராஜா அன்றைய நாளிலே அவர் செய்தார். இதை அனைத்து ஜனத்தாரும் அனைத்து ஞானிகளும் அந்த நாட்டிலே இருந்த எல்லாரும் கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்பட்ட உடனே இப்பொழுது நாம் வாசித்தோம் அல்லவா, இந்த பகுதியிலே தானியேலும் ஒரு ஞானியா இருப்பது நிமித்தமாக எவ்வளவு ஒரு கஷ்டமாய் இருந்திருக்கும் அல்லவா. நல்ல ஒரு ராஜ அரண்மனையில் வேலைதான் கிடைத்திருக்கிறது. ஆனாலும் அந்த வேலையிலும் பார்க்கும்போது உயிருக்கு ஒரு உத்தரவாதமற்ற ஒரு நிலைமையிலே நாம் இனிமேல் வாழ்வோமா சாவோமா என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையிலே தானியேல் இருக்கிறார். அவர் மாத்திரம் அல்லாதபடி அவரை போல இருக்கிற அனைத்து ஞானிகளும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? நன்றாய்தான் வாழ்ந்து கொண்டது, நன்றாய்தான் என் குடும்பம் சென்று கொண்டிருந்தது, நன்றாய்தான் வேலை ஸ்தலத்திலே வேலை இருந்தது, நன்றாய்தான் என் வியாபாரம் என்னுடைய தொழில் சென்று கொண்டிருந்தது. ஆனாலும் இப்பொழுதும் பார்க்கும்போது ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு பெரிய இழப்பு, ஏதோ ஒரு பெரிய பற்றாக்குறை. இது நிமித்தமாக நான் அடுத்த என்ன ஸ்டெப் எடுப்பது கூட தெரியாதபடி, அல்லது மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நான் இந்த உலகத்தில் வாழ்வேனா இல்லையா, அல்லது என் உயிரை மாய்த்து கொள்ளலாமா என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நிலைமையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, கலக்கத்தோடு, பதட்டத்தோடு இருக்கிறீர்களா? எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைய நாளிலும் வார்த்தை வந்ததல்லவா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி. அப்படியாக தான் இந்த தானியேலும் அவருடைய நண்பர்கள் எல்லாரும் அவர்களுடைய சூழ்நிலை ஆபத்து நேரமாய் இருக்கிறது. இருள் நிறைந்த நேரமாய் இருக்கிறது. மரணம் அவர்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பது போல இருக்கிறது. இவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? தானியேலும் அவர்களுடைய சிநேகிதர்கள் எல்லாரும் தேவனை நோக்கி கூப்பிட்டார்களாம். எனக்கு அன்பான தேவஜனமே, இவர்கள் ஞானிகள் தானே, அநேக ஞான சாஸ்திரங்களை எல்லாம் கற்றுக்கொண்டவர்கள் தானே, அநேக புத்தகங்களை எல்லாம் படித்தவர்கள் தானே. அதை தேடி போகவில்லை, அல்லது எல்லா ஞானிகளும் சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி ஆலோசனைக்காக தேடி அவர்கள் செல்லவில்லை. மற்ற பிற புத்தகங்கள் எல்லாவற்றையும் படித்து என்ன எழுதியிருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று சொல்லி அதற்காக, அல்லது தனக்கு தான் ஞானம் இருக்கிறதே என்று சொல்லி தங்களுடைய சுய ஞானத்தை இந்த தானியேலும் அவருடைய நண்பர்களும் அதன் மீதெல்லாம் நம்பிக்கை வைக்கவே இல்லை. தங்களை காப்பாற்றக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யார் என்றால் தேவனை மாத்திரமே நம்பி
அவர்கள் என்ன ஜெபித்தார்களாம்? இரக்கத்தை வேண்டி ஜெபித்தார்களாம். எங்களுக்கு சொப்பனம் தெரிவிக்கப்பட வேண்டும், ஆலோசனை கொடுக்கப்பட வேண்டும், என்ன அர்த்தம் தெரிய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் இவர்கள் ஜெபிக்கவில்லை. நீர் எங்களுக்கு இரக்கத்தை காண்பியும் என்று சொல்லி ஜெபித்தார்களாம். தனியாக தானியேல் மாத்திரம் அல்லாதபடி தன்னோடு கூட தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தார்களாம். ஆம், எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் யாரோடு ஐக்கியப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்? ஆம், உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய அல்லது ஜெப ஐக்கியம் உள்ள சிநேகிதர்கள் இருக்கிறார்களா? நல் ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறார்களா? சற்று அது மிக மிக முக்கியமாய் இருக்கிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் நீங்க இருக்கிற இந்த ஆபத்து காலத்தில் தேவனை மாத்திரமே, தேவனை நோக்கி கூப்பிடுங்கள், அல்லது உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கக்கூடிய உங்கள் பாரத்தை சேர்ந்து அவர்களும் அந்த ஜெபத்திலே ஜெப குறிப்பாக அல்லது தேவனிடத்திலே தெரியப்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஜெப ஐக்கியம் உள்ளவர்களோடு கூட நீங்கள் இணைந்து இரக்கத்தை வேண்டி தேவனிடத்திலே கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அன்றைக்கு தானியேலுக்கு இரவு நேரத்திலே சொப்பனம் தரிசனம் வெளிப்பட்டது என்று சொல்லி அடுத்த வேத வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அப்படியாக உங்களுக்கும் இந்த ஆபத்து நேரத்தில் எப்படி அதிலிருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டும், அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி நல் ஆலோசனையும் நல் வழியையும் நல்ல ஒரு பாதையையும் என் தேவன் காண்பிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் நீங்கள் கேட்ட இந்த தேவ வார்த்தையின்படியாக என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? உங்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன். நாம் ஏறெடுத்து ஜெபிக்கிற இந்த ஜெபம், இரக்கத்தை வேண்டி ஜெபிக்கிற இந்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ஆபத்தான, ஒரு இக்கட்டான, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து அவர் விடுவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, இப்பொழுதும் இந்த வேளையில் நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆம் ராஜாவே, இந்த தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உம்முடைய தேவச்சனமாகிய இவர்களுடைய சூழ்நிலை, இவர்களுடைய நிலைமை ஆண்டவரே மிகவும் இக்கட்டான ஒரு நிலைமையிலே அல்லது பலவீனத்தின் மத்தியிலே அல்லது உயிர் பிழைப்போமா இல்லையா என்று சொல்லி பொருளாதாரத்திலே அநேக கடன் பிரச்சனையோடு மாட்டிக்கொண்டிருந்து ஏன் இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னைத்தானே மாய்த்து கொள்ளலாம் என்ற ஒரு சூழ்நிலையில் கூட இந்த தெய்வ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒரு விஷயேனும் அப்பா இவர்களுடைய இருதயத்தை உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாகிய நீர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இவர்களுக்கு இரக்கம் காண்பீங்க என்று சொல்லி அடியாளாகிய நான் ஜெபிக்கிறேன் இயேசுவே. ஒரு விஷயேனும் ஆண்டவரே அப்பா இவர்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கேட்டு இவர்களுக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கப்படட்டும் அப்பா. அன்றைக்கு அவர்களுக்கு வேண்டிய காரியத்தை வெளிப்படுத்தின தேவன் இப்பொழுதும் இவர்களுக்கும் வேண்டிய காரியத்தை நீ வெளிப்படுத்தி இவர்களுக்கு வேண்டிய விடுதலையை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, இவர்களுக்கு வேண்டிய தேவைகளை, ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தினாலே நீர் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு பதில் கொடுத்து விட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பிரயோஜனமான நான் உடைய கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பான தேவச்சனமே, உங்களை விடுவிக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூட கேட்ட வார்த்தையின்படி அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர், ஆபத்து காலத்திலே விடுவிக்கிற கர்த்தராய் இருக்கிறார், உதவி செய்கிற கர்த்தராய் அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறார். ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலை, ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கிறீர்களா? கர்த்தர் நிச்சயமாக அதிலிருந்து விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கார். இந்த நாளிலே கூட ரெகோபோத் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி முதல் 3:20 மணி வரை ஜூம் ஆப்பின் மூலமாக தேசத்திற்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை நீங்களும் அந்த ஜெபத்திலே பங்கு பெற வேண்டும் என்று விரும்பினானால், தேசத்திற்கான எழுப்புதல் ஜெபத்திலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினானால் கீழ்க்கான மெனுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு அந்த லிங்கை அனுப்பி வைப்போம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயம் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.